வெள்ளிக்கிழமை ஆனாலே சாம்பார் வைக்கிற ஆளா நீங்க? ஒரு நாள் டிஃபரெண்ட்டா இந்த திருநெல்வேலி சொதி வச்சு குடுத்து பாருங்க. பாராட்டுகள் குவியும். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல வெண்டைக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு கொஞ்சமா தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு விசில் அடிக்கட்டும். அது வரைக்கும் முதல் தேங்காய் பாலும், 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாசிப்பருப்பு, கொஞ்சமா தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்து 3 விசில் வேகட்டும். சின்ன மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பொடியா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, அரைச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அடுத்து வேக வச்சிருந்த காய், கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், 2வது தேங்காய் பால், அவிச்ச பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்கட்டும். ஃபைனலா முதல் தேங்காய் பால், கொஞ்சமா லெமன் சாறு, தேங்காய் எண்ணெய் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா மல்லி இலை தூவி இறக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். சூப்பரான திருநெல்வேலி சொதி ரெடி. டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல செம்மையா இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம்.